ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பட்டர்ஃப்ளை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ நம்ம சேனலில் நல்லா தெரியும். ஸோ எஸ்பிஓ அப்படிங்கிற ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸ் ஆர்கனைசேஷன். ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அதில் நாங்கள்லாம் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த ஒர்க்கிங்கில் இருக்கிற அப்டேஷன் தான் இந்த சேனலில் நாங்கள் எப்பவுமே கொடுத்துட்ருக்கோம். ஸோ இதில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கிடச்சிச்சின்னா நீங்கள் வீட்டில் இருந்துகிட்டே பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு. நிறைய பேர் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக காத்துட்ருக்காங்க. அவங்களுக்குலாம் இது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த கம்பெனியை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கம்யூனிட்டி லிங்க் கொடுக்குறேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. வாட்ஸ்அப்பில் எனக்கு எஸ்பிஓ பற்றின டீட்டெயில்ஸ் தெரியணும். ஸோ அதில் ஜாயினிங் கிடையாது, பட் ஆனால் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. நீங்கள் படிப்புக்கேற்ற திறமைக்கேற்ற வேலை இருக்குது. ஸோ நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள், அதுக்கான டீட்டெயில்ஸ் சொல்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் எஸ்பிஓவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்டேஷன். ஸோ நேற்று ஒரு யூடியூப் லைவ் நடந்துச்சு. சார் நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ பிளான் இன்னும் வெளியே வரல, மற்றபடி எப்படி இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள்லாம் நம்ம இப்போ இந்த பதிவில் பார்க்க போகிறோம். ஸோ என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் ஜஸ்ட் ஒரு 4-5 லைனில் நான் சொல்லி முடிக்கிறேன். ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எஸ்பிஓவோட டிவிஎம் அஃபிஷியல் யூடியூப் சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் 2 வீடியோ இருக்குது லாஸ்ட்டாக. ஸோ அந்த 2 வீடியோவையும் நல்லா பாருங்கள், உங்களுக்கு புரியும் என்னென்ன சொன்னாங்கன்ட்டு. இருந்தாலும் நான் 1-2 விஷயங்கள் நான் ஷேர் பண்ணிக்கிறேன் நம்ம சேனலில். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜாயினிங் யாரும் நியூ ஜாயினிங் இப்போதைக்கு எடுக்க போகிறது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பிளான் இன்றைக்கி நாளைக்கு இல்லை ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இன்ட்ரோ போனஸ், அதாவது லெவல் வைஸ் இன்கம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கீழே ஆட்கள் சேர்க்கறனால வர வருமானம் இந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அண்டு பார்த்திங்கன்னா இனிமே சேர்க்காமல் எப்படி இதில் ஒர்க் பண்ண முடியும், இனிமேல் ஆசைப்படுவாங்களே எஸ்பிஓவில் ஒர்க் பண்ணணும் அப்படின்ற அவங்களாம் எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வேறு ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால் வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இருக்கிறவங்களுக்குலாம் 3 கேட்டகரிஸ் ஆஃப் ஜாப்ஸ் இருக்குது. அதில் நம்ம ஏதாவது ஒரு கேட்டகரியை சூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அதுதான் கடைசி வரைக்கும் சேஞ்ச் பண்ண முடியாது. அப்புறம் என்ன சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 ஐடியெலாம் வச்சுருக்காங்களா. ஸோ அவங்களாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா ஒரு ஐடிக்கே சில விஷயங்கள்லாம் மாற்றிருக்காங்க. அப்படிங்கிறப்ப 2-3 ஐடியெலாம் வச்சுருக்கவங்களுக்கு யூஸ் இல்லாமல் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதெல்லாம் ஒரு க்ளூ தான். ஸோ பிளானை பொறுத்த வரைக்கும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அண்ட் வித்ட்ரா பார்த்தீங்கன்னா 27th அப்போ வித்ட்ரா ஓப்பன் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஒர்க்கை எப்போ ஸ்டார்ட் பண்ணுவோன்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா August 1 to 10 ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. எஸ்பிஓ பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது உங்களுக்கு. ஸோ இப்போ எஸ்பிஓவில் எடுக்காட்டியும் மேபி ஃப்யூச்சரில் எடுக்கலாம், சொல்ல முடியாது. அதே மாதிரி ட்ரைனிங் பீரியடில் 4 to 6 months பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியான சேலரி தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 6 monthsக்கு ஆஃப்டர் நிறைய விஷயங்கள் சேஞ்ச் ஆக போகுது. அதுக்கப்புறம் நமக்கு ஃபிக்ஸ்டாக 10,000 தர போகிறாங்க. இதெல்லாம் நான் நார்மலாக சொல்லியிருக்கேன். ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.